இந்த வீடியோல லைனக்ஸ் டெர்மினலோட பேசிக்ஸ் அண்ட் 16 லினக்ஸ் பேசிக் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லைனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் கோர்ஸ் சீரிஸ். இதுல வந்து 8வது வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா லைனக்ஸ் அப்படின்னா என்ன, லைனக்ஸோட கெர்னல் அப்படின்னா என்ன, அண்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிக்கலா எப்படி லினக்ஸ்ல ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். லைனக்ஸ் டெர்மினல் பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காமனா சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட மெனுல டெர்மினல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஸோ இப்போ நான் வந்து உபுண்டு சிஸ்டம்லயும் அண்ட் ராக்கி லினக்ஸ் ரெண்டுத்துலயும் எப்படி டெர்மினல் ஓப்பன் பண்றது அப்படிங்கறத வந்து ஷோ பண்றேன். ஸோ இப்போ என்னோட உபுண்டு லினக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். உபுண்டு லினக்ஸ்ல எப்படி டெர்மினல் ஓப்பன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க உங்களோட உபுண்டு மிஷின் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டெஸ்க்டாப் ஹோம் ஸ்கிரீன் வந்து வரும். ஸோ இதுல ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு வே. அண்ட் இன்னொரு வே கூட இருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல டெர்மினல் அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வேல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ராக்கி லினக்ஸ்ல எப்படி டெர்மினல் ஓப்பன் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ராக்கி லினக்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். ஸோ இதுல இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ இதுகிட்ட நீங்க கர்சர் மூவ் பண்ணி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் பாக்ஸ் வரும். இன்கேஸ் உங்களுக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்க டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் என்னால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு கீழே ஷோ ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதுல நீங்க டெர்மினல் அப்படின்னு சர்ச் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வேலை வந்து இதுலயும் வந்து உங்களால டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற 16 கமெண்ட்ஸையும் நான் உபுண்டு டெஸ்க்டாப்ல தான் ஷோ பண்ணி காட்ட போறேன். ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கன்வீனியன்ட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீங்க ரெட் ஹேட் பேஸ்டு சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா, அதுலயும் வந்து சேம் கமெண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அவுட்புட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு என்ன லினக்ஸ் பேஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காலி லினக்ஸ் இல்லைனா டைரக்ட் டெபியன், ஸோ ஆரக்கல் லினக்ஸ், ராக்கி லினக்ஸ் எதுல நீங்க யூஸ் பண்ணாலும் நான் இப்போ சொல்ல போற கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இது ஒரு திங். எல்லா கமாண்ட்ஸுக்கும் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு கமாண்டோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த ஹெல்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது செகண்ட் திங். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட லைனக்ஸ் அட்மின் ஹேண்ட் புக் வந்து இது வரைக்கும் நீங்க வாங்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி வாங்குறது அப்படிங்கிற லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 சாப்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து கமெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லைனக்ஸ் கமெண்ட்ஸ். ஸோ இதுல இருக்க 16 கமெண்ட்ஸை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். பிடபிள்யூடி அப்படிங்கிறதுக்கு பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸ் டெர்மினல்ல கரண்டா எந்த டைரக்டரியில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பிடபிள்யூடி கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. நான் கிராஃபிக்கல் யூசர் மோட்ல ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் போறேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எந்த ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து டெர்மினல் நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடபிள்யூடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா என்னால் கரண்டாக நான் எந்த பாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மினலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அந்த பாத்தில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டச் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி லைனக்ஸ் டெர்மினல்ல நம்மளால எம்டி ஃபைல் இல்லைனா ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம் இல்லைனா மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். டச்சுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல் கிரியேஷன் மட்டும் இல்லாம ஃபைலோட ஆக்சஸ் டைம், மாடிஃபிகேஷன் டைம், அதாவது கடைசியாக எப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணோம், ஃபைல் கிரியேட் பண்ண டைம், இதை கூட நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். பட் இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேஷன் மட்டும்தான் வந்து பார்க்க போறோம். நான் ஒரு ஃபைலை வந்து என்னோட கிராஃபிக்கல் மோட்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நான் சேவ்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபைல் லொக்கேஷன் கேட்கும். நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி ஒரு ஃபைலை வந்து என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து one.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப்ல ஒரு எம்டி ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சிங்கிள் ஃபைல் நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஓகே. GUI மோட்ல ஈஸியா கிரியேட் பண்ண முடியுது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் அட் அ டைம்ல எனக்கு 10 ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு டெர்மினல்ல தான் ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். என்னோட டெர்மினல்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிங்கிள் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்றேன், டச் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு எனக்கு என்ன நேம்ல ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து நான் இப்போ என்டர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2.text அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தா நமக்கு எம்டியா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் அட் அ டைம்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டச் ஸ்பேஸ் 3.text 4.text நேம் கொடுத்து நம்ம என்டர் பண்ண உடனே எனக்கு அட் ஏ டைம்ல 2 ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு 100 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டச் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 1 to 4 வரைக்கும் நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் 5 to 95 வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் 5 டாட் டாட் 2 டாட் கொடுத்துட்டு எண்டில் நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த அந்த நம்பர் எந்த நம்பரில் கிரியேட் ஆகணுமோ அந்த நம்பர் வந்து நம்ம இப்போ மென்ஷன் பண்ணணும். இப்போ 100 அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னமோ அதை வந்து டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்டர் பண்ணால் எனக்கு அட் அ டைமில் 95 ஃபைல் வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கமாண்ட். சிங்கிள் கமாண்டில் வந்து நம்மளால் 100 ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நாட் 100 மட்டும் இல்லை, நீங்கள் 1000 ஃபைல் கிரியேட் பண்ணுறதுனா கூட உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து எனக்கு நேம் வச்சு நம்பரோட வேணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட டெர்மினல் நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஃபைலையுமே வந்து டெலிட் பண்ணியாச்சு. நவ் இப்போ டெஸ்ட்டு அப்படின்னு போட்டு நான் ஒரு 10 ஃபைல் கிரியேட் பண்ணணும். test1, test2, test3 அந்த மாதிரி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் எந்த நேமில் ஃபைல் கிரியேட் பண்ணோம் அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து நம்மளோட ஓப்பன் ப்ராக்கெட் அதை கொடுத்துட்டு 1 டாட் டாட் 10 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு 10 ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். .sh அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணால் எனக்கு 10 எம்டி ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும் டெஸ்க்டாப் லொக்கேஷன். பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் இந்த டச் கமாண்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். கேட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி லைனக்ஸ் டெர்மினலில் நம்மளால ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும். ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை வந்து டெர்மினலே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கேட் கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் கேட் அப்படிங்கிறதுக்கு கன்காட்டினேட் அப்படிங்கிறது மீனிங். இந்த கேட் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல் ரீடிங் மட்டும் இல்லாமல் நம்மளால ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். /home techno அப்படிங்கிற பாத்தில் கரண்ட்டாக file1.text அப்படிங்கிற ஃபைலை நான் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை வந்து என்னால் 2 மெத்தடில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து GUI மோட். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணாலே போதும் எனக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CLIயில் கேட் கமாண்டை யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம CLI மோடில் அந்த பாத்தில் தான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். PWD அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு பாத் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ /home techno பாத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா /home techno அப்படிங்கிற பாத்தில் தான் கரண்ட்டாக இருக்கு. அண்ட் இப்போ நம்ம கேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு F5 அப்படின்னு கொடுத்து நான் டேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலோட நேம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ லைனக்ஸில் வந்து ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கு. ஸோ ஈச் டைம் வந்து நீங்கள் ஃபுல் ஃபைல் நேம் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஃபைலோட நேம் வந்து லென்த்தாக இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் எல்லா ஃபைலோட நேமையும் நம்மளோட மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ட்ரை டு டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க.
அண்ட் இப்போ நான் ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணியாச்சு. என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வித் லைன் நம்பரோட நம்மளால இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஏல நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைலில் ஒவ்வொரு லைனுக்கும் லைன் நம்பரோட வருது. ஸோ இதே ப்ராசஸ் வந்து நம்மளால சிஎல்ஐலையும் கொடுத்துக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம -b அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வித் லைன் நம்பரோட அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், இதுக்கு முன்னாடி கமாண்டில் நான் -b வந்து யூஸ் பண்ணல. ஸோ லைன் நம்பர் இல்லாமல் வியூ ஆனிச்சு. அண்ட் -b ஆப்ஷனோட ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வித் லைன் நம்பரோட ஷோ ஆயிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், -n ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் -n ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபைலில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதாவது ஒரு எம்டி லைன் வந்து இருக்கு. அந்த லைனை வந்து -b வந்து கன்சிடர் பண்ணிக்காது. எந்த லைனில் லெட்டர்ஸ் இருக்கோ அதை மட்டும் நியூமரிக்கில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பட் -n கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸையும் ஒரு லைனாக கன்சிடர் பண்ணிட்டு அதையும் வந்து ஒரு லைன் நம்பரோட உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் கேட்டில் வந்து மோர் தென் 10 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம இப்போ 2 ஆப்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கேட் ஸ்பேஸ் விட்டு ஹெல்ப் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்களே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்து என்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி வந்து அந்த கமெண்ட் அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. கேட் கமெண்டை யூஸ் பண்ணி நம்மளால ஃபைல் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம /home techno அப்படிங்கிற பாத்தில் இருக்கும். ஸோ இந்த பாத்தில் நம்ம கேட் கமெண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு கிரேட்டர் தன் சிம்பிள் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு நமக்கு எந்த நேமில் ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஃபைல் 1 இருக்கு, நான் இப்போ ஃபைல் 2.text அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு கேட்டோட டெர்மினலோ ஷோ பண்ணும். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எம்டி ஃபைலாக வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் Ctrl+D கொடுத்தா சேவ் ஆயிரும். அண்ட் கண்டென்ட்டோட வேணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபைல் 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டச் கமாண்ட் வந்து எம்டி ஃபைல்ஸ் தான் கிரியேட் பண்ணும். பட் கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா வித் கண்டென்ட்டோட உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபைல் 2 என்டர் கொடுத்தா நமக்கு செகண்ட் லைனுக்கு வந்துடும். கிரியேட்டட் இன் கேட் கமாண்ட். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+D கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு D கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ நம்மளோட GUI மோடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் 2 அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த ஃபைலில் கண்டென்ட் வந்து ஷோ பண்ணுது. டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் 2.text அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா நமக்கு ஃபைலோட கண்டென்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அட் அ டைமில் வந்து நமக்கு வந்து இப்போ 2 ஃபைலையும் ரீட் பண்ணணும் அப்படின்னா கேட் கமெண்டை வச்சு கேட் ஸ்பேஸ் ஃபைல் 1 ஃபர்ஸ்ட் ஃபைலோட நேம் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் ஃபைலோட நேம் கொடுத்து என்டர் பண்ணனா ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபைலில் 5 லைன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த லைன்ஸும் வந்துருச்சு, கூடவே உங்களுக்கு செகண்ட் ஃபைலோட 2 லைன்ஸுமே வந்து ஆட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் அட் அ டைமில் 2 ஃபைலை வந்து நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த அவுட்புட்டை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணுறது மூலமாக இன்னொரு ஃபைல் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபைல் 3 அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைல் 3ல ஃபைல் 1ஓட கண்டென்ட்டும் வேணும் அண்ட் ஃபைல் 2ஓட கண்டென்ட்ஸும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபைல் 1.text அண்ட் ஃபைல் 2.textன்னு கொடுத்துட்டு ஸோ 2 டைம் கிரேட்டர் than சிம்பிள் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு நமக்கு இதோட அவுட்புட் எந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகணுமோ அந்த ஃபைலோட நேம், அதாவது ஃபைல் 3.text அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ என்டர் பண்ணோம்னா இந்த பாத்தில் இப்போ ஃபைல் 3 வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைல் 3யோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 இந்த 2 ஃபைல்லையும் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருந்துச்சோ அது ரெண்டுமே வந்து இதில் இருக்கும். இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ
இப்போ நான் ஆட்டோ டைப் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்க எனக்கு ஃபைல் அப்படிங்கிற நேமில் மொத்தம் 3 ஃபைல் இருக்குது. எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபைல் 3 அப்படின்னு கொடுத்து நம்ம டேப் கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் இந்த 2 லைனுமே வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேட் கமாண்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ஃபைல் ரீடைரக்ஷனையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். MKDIR மேக் டைரக்டரி அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் MKDIR. ஸோ இந்த MKDIR கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால லைனக்ஸ் டெர்மினலில் எம்டி ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா GUI மோட்ல நான் என்ன பண்ணலாம்னா எந்த பாத்தில் கிரியேட் பண்ணுவோம் அந்த பாத்துக்கு நான் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் test1 அப்படின்னு கொடுத்து நான் கிரியேட்னு கொடுத்தேன்னா எனக்கு கிரியேட் ஆயிரும். இதே மாதிரி டெர்மினல் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல இருக்கும் MKDIR அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன நேம்ல ஃபோல்டர் வேணுமோ அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். test2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அட் ஏ டைமில் வந்து நமக்கு ஒரு 2 டைரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா MKDIR அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் test3 test4 ஸ்பேஸ் விட்டு 2வது டைரக்டரியோட நேமும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஈவன் நம்ம 3 டைரக்டரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் விட்டு 3 டைரக்டரி test3 4 5 இந்த 3 டைரக்டரியும் இப்போ டெஸ்க்டாப்ங்கிற பாத்தில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சிங்கிள் கமாண்டில் நம்ம கிரியேட் பண்ண 3 ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். MKDIR கமாண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து -p. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் MKDIR கமாண்டோட. அண்ட் -p அப்படிங்கிறது பேரண்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே வந்து எனக்கு dir3 அப்படின்னு ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணணும். அந்த டைரக்டரி எதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா test1 அப்படிங்கிற டைரக்டரிக்கு கீழே test2 அப்படின்னு ஒரு டைரக்டரி போட்டுட்டு அதுக்கு உள்ளதான் எனக்கு dir3 அப்படிங்கிற டைரக்டரி வந்து கிரியேட் ஆகும். பட் இந்த test1 அண்ட் test2 2 டைரக்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக இல்லை. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். நம்மளோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்டரியுமே இல்லை. ஸோ இதில் test1ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே test2 அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு directory3 அப்படின்னு ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -p அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் -pங்கிற ஆப்ஷன் இல்லாமல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cannot create directory அப்படின்னு நமக்கு எரர் சொல்லுது. இப்போ இதே கமாண்டை -p அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்டர் பண்ணுவோம். dir3. ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட் டைரக்டரி test1 அப்படிங்கிற பேரண்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே test2 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு அந்த டைரக்டருக்கும் கீழே சப்பா dir3 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணும். ஸோ பிங்கிற ஆப்ஷனுக்கு பேரண்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ பேரண்ட் டைரக்டரியோட சேர்த்து கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா test1ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கு உள்ள test2 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா dir3 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி வந்து வந்திருக்கு. cd லைனக்ஸில் cd அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி கரண்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு டைரக்டரி பாத்துலேருந்து இன்னொரு டைரக்டரி பாத்துக்கு வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதாவது நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
இந்த கமாண்டோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம எந்த டைரக்டரிக்கு மூவ் பண்ணணுமோ அந்த டைரக்டரியோட பாத்தை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டாக நான் இருக்க டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா /home techno இதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இங்கே இருந்து நான் டெம்ப் டைரக்டரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா சிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு /tmp அதாவது நம்ம எந்த பாத்துக்கு போகணுமோ அந்த பாத்தை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நான் என்டர்னு கொடுத்தேன்னா என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து /tempனு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம pwd அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டெம்ப் டைரக்டரியை ஷோ பண்ணும். ஸோ இதே மாதிரி வேர்க்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைரக்டரி மூவ் ஆகணுமோ சிடி கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் மூவ் ஆகிக்க முடியும். சிடி கமாண்டில் சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து அதாவது ஃபாஸ்ட்டாக டைரக்டரிஸ்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் நான் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ சிடி ஸ்பேஸ் டில்டு சிம்பிள் நம்ம டெர்மினலில் எந்த டைரக்டரியில் இருந்தாலுமே சரி, எந்த டைரக்டரி பாத்தில் இருந்தாலுமே சரி, ஈஸியாக கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லாகின் பண்ணியிருக்க யூசரோட ஹோம் டைரக்டரிக்கு வரணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் டில்டு சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசரோட ஹோம் டைரக்டரிக்கு நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டெர்மினலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டைரக்டரியில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் என்னோட யூசரோட ஹோம் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா /home techno இந்த பாத்துக்கு நான் மூவ் ஆகிறதுக்கு 2 டைப்பில் போகலாம். ஒன்று சிடி ஸ்பேஸ்னு வச்சு ஃபுல் பாத்தை வந்து டைப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் சிடி ஸ்பேஸ் விட்டு டில்டு சிம்பிள் மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத்துக்கு மூவ் ஆயிரும். ஏன் இந்த பாத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நான் கரண்டாக லாகின் பண்ணியிருக்கேன் டெக்னோ அப்படிங்கிற யூசரோட ஹோம் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா /home techno. ஸோ எந்த ஒரு யூசரோட ஹோம் டைரக்டரிக்கும் ஈஸியாக போகணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் டில்டு சிம்பிள் கொடுத்து என்டர் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் பார்த்து செக் பண்ணால் /home technoக்கு மூவ் ஆகியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடி ஸ்பேஸ் விட்டு டபுள் டாட். இந்த டபுள் டாட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து /home techno அப்படிங்கிற பாத்தில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ நான் pwd அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபோல்டர் வந்து பேக் வந்திருக்கும். அதாவது /home technoலேருந்து /homeக்கு வந்து மூவ் ஆகியிருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டெம்பில் ஒரு ஃபோல்டரில் இருக்கேன். இந்த ஃபோல்டர் வந்து அகைன் நான் பேக் பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி நான் அகைன் டெம்ப் ஃபோல்டருக்குள்ளே வந்துடுறேனோ அதே மாதிரி தான் எனக்கு டெர்மினலில் சிடி டபுள் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அதுக்கு பேக் சைடில் இருக்க ஃபோல்டருக்கு மூவ் ஆயிருவீங்க. லைனக்ஸில் அப்சல்யூட் பாத் ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்சல்யூட் பாத் அப்படிங்கிறது ஃபுல் பாத், அதாவது ஒரு டைரக்டரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்லாஷ்லேருந்து ஆரம்பித்து அந்த டைரக்டரியோட நேமில் எண்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து அப்சல்யூட் பாத். ஃபுல்லாக வந்து நம்மளோட அந்த டைரக்டரியோட பாத் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறது வந்து ஸ்லாஷில் ஆரம்பிக்காது, நார்மலாக ஒரு டைரக்டரியோட நேமில் ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா /வேர் டைரக்டரியில் இருக்கேன். ஸோ இதில் நான் லாக் அப்படிங்கிற இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் அது வந்து ரிலேட்டிவ் பாத். ஏன்னா எனக்கு முன்னாடி தான் வந்து அந்த லாக்ங்கிற டைரக்டரி இருக்குது. ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இது அகெயின் நான் வேரில் இருக்கேன், லாக் ஃபோல்டருக்குள்ளே என்னால் போக முடியும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நான் /குள்ளே போயிட்டு வேரை கிளிக் பண்ணி லாக்குள்ளே போகிறேன். இது வந்து அப்சல்யூட் பாத். ஸோ ஃபுல் பாத். இதில் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் பாத் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் டெர்மினலில் நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நேவிகேஷன் வந்து இருக்கும். இந்த சிடி கமாண்ட் வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்எஸ் அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் லைனக்ஸ் டெர்மினலில் ஒரு டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் சப் டைரக்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த எல்எஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். எல்எஸ் கமாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட லிஸ்ட் பண்ணுற அவுட்புட்டை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது கஸ்டமைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அந்த கமாண்டோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். டெர்மினலில் நான் கரண்டாக இருக்க பாத் வந்து பார்த்தீங்கன்னா /home techno. இந்த பாத்தில் நான் என்னென்ன டைரக்டரிஸ் அண்டு ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஜென்ரலாக எல்எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஷோ ஆகிடும். பட் எனக்கு இதில் எது ஃபோல்டர் எது ஃபைல் அப்படிங்கிறது தெரியல, அண்ட் எப்போ கிரியேட் ஆனது
அண்ட் இந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு, இந்த எந்த டீட்டெயிலுமே வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த டீட்டெயிலை வியூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த எல்எஸ் கமாண்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா ஸோ எல்எஸ் கமாண்டில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகிரும். ஸோ இதில் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஸ்பேஸ் விட்டு ஐபன் எல் ஆப்ஷன். ஐபன் எல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் எனக்கு வித்தவுட் டீட்டெயில் ஷோ ஆகுற இந்த லிஸ்ட்டை வித் டீட்டெயிலோட லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ எல் கொடுத்த உடனே பாருங்க இந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு அண்ட் ஓனர்ஷிப் யாருக்கு இருக்கு, கடைசியாக வந்து மாடிஃபை ஆன டைம் அண்ட் ஃபைலோட நேம், தென் ஃபைலோட சைஸ் வந்து ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஏ. ஏ அப்படிங்கிறதுக்கு ஆல் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸ் டெர்மினலில் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாட்னு ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்லாம் ஜென்ரலாக வந்து நமக்கு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தா ஷோ ஆகாது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஐபன் ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வித் ஹிடன் ஃபைல்ஸோட நமக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் இப்போ நமக்கு ஹிடன் ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகுது, பட் டீட்டெயில்ஸ் இல்லை. அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்து இப்போ மெர்ஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு எல் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஏ ஹிடன் ஃபைல்ஸோட லிஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா இப்போ பாருங்க எனக்கு வித் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸோட லிஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து எஸ். இது வந்து ஆக்சுவலாக கேபிட்டல் எஸ். நான் டைப்பிங் எரரில் வந்து ஸ்மால் எஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணி அகைன் ரீபப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல் எஸ்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம டெர்மினலில் எல்எஸ் ஸ்பேஸ் ஐபன் எல் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணோம்னா நமக்கு வித் டீட்டெயிலோட ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி லிஸ்ட் வந்து ஷோ பண்ணுது. அண்ட் இதில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டராக இருக்குது. சைஸை வச்சு எதுவுமே வந்து ஷார்ட் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறது 4096 4 KB அண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 57 பைட்ஸு, 40 பைட்ஸ், 97 பைட்ஸ் இப்படி இன்னும் ஆர்டராக வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து சைஸை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு எஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய சைஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அண்ட் சின்ன சைஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து எனக்கு கீழே வரணும் அப்படின்னா எல்எஸ் ஸ்பேஸ் ஐபன் எல் எல் கொடுத்தா தான் நமக்கு டீட்டெயிலோட ஷோ ஆகும். அந்த டீட்டெயிலை சைஸை வச்சு எனக்கு வந்து ஷார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக கேபிட்டல் எஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சைஸை பேஸ் பண்ணி இங்கே ஷார்ட் ஆயிரும். ஸோ இங்கே தெரியும். ஸோ 4096 பைட்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லையும் அதுக்கு கீழே 97ங்கிறது அடுத்த லார்ஜஸ்ட் நம்பர், அது வந்து செகண்ட்லையும் அண்ட் தேர்ட் வந்து 57 அண்ட் ஃபோர்த் வந்து 40. ஸோ இப்படி சைஸை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் என்னோட டெஸ்க்டாப் டைரக்டரியில் நான் ஒரு 4 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் இதில் 2 ஃபைலில் மட்டும்தான் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதர் 2 ஃபைல்ஸ் வந்து எம்டி ஃபைல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம சைஸ் இந்த டைரக்டரியில் இருக்க கண்டென்ட் வந்து சைஸை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணோம்னா ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த புக்கு வந்து 42 lakh பைட்ஸ் வந்து ஷோ பண்ணுது அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 பைட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து சைஸை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஹெச் அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதாவது அவுட்புட் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு எல்எஸ் ஐபன் எல் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து பைட்ஸில் இருக்கும் பை டிஃபால்ட். இதை வந்து கேபிலையோ இல்லை எம்பிலையோ கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஹெச் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் ஸ்பேஸ் ஐபன் எல் எல் கொடுத்தா டீடைல்டு வியூ வரும். அந்த டீடைல்டு வியூவில் இருக்க சைஸை வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நமக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா ஹெச் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த புக்கோட சைஸ் வந்து 4 MB. ஸோ அந்த சைஸ் வந்து இங்கே ஷோ பண்ணுது. அண்ட் இதுக்கு மேலே ஒரு ஃபைல் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியா கேபியா அப்படிங்கிறதே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த ஃபைலோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸில் தான் இருக்கு. ஸோ 1024 பைட்ஸ் ரீச் ஆனால் தான் 1 KB அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகும். தென் ஒன்லி நமக்கு வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் அது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலில் நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு, நான் ஃபைலில் சில லைன்ஸ் வந்து ஆட் பண்ணேன் அண்ட் இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி 1024 கேபி பைட்ஸ் வந்து ரீச் ஆனால் தான் 1 கேபி அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணும். பட் நமக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 42 lakhs பைட்ஸ் வந்து ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் அவுட்புட்டை ஷோ பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து -T. -T அப்படிங்கிறதுக்கு டைம் பேஸ்டு ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எஸ் கொடுத்து சைஸை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைம், அதாவது லேட்டஸ்ட்டாக கிரியேட் பண்ண டைம் ஸ்டாம்பில் இருக்க ஃபைல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வர மாதிரியும், பழைய ஓல்டு ஃபைல்ஸ்லாம் வந்து லாஸ்ட் வர மாதிரியும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு T அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். பை டிஃபால்ட் நான் LS ஸ்பேஸ் விட்டு -L அப்படின்னு மட்டும் நான் கொடுத்து என்டர் பண்ணேன்னா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு நேமை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும். டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் எல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பேஸ்டு ஷார்ட் DFM. ஸோ இது வரிசையாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம டைம் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS ஸ்பேஸ் LT அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ டைம் வந்து அன்ஈவனாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், மார்ச் லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபைல்ஸ்லாம் வரிசையாகவும், நேற்றைக்கு ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயும், அண்ட் அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண பழைய ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து ஷோ ஆகுது. அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரிக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இப்போ லிஸ்ட் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் மட்டும் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வேற ஒரு டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா LS ஸ்பேஸ் L அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை வந்து இங்கே டைப் பண்ணிட்டு, மேபி நான் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் கூட ஆட் பண்ணிப்பேன். LHT. ஸோ இது என்ன பண்ணுன்னா, Lங்கிறது டீடைல்டு வியூ கொடுக்கும், அண்ட் Hங்கிறது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஃபைல் சைஸை கொடுக்கும், அண்ட் Tங்கிற ஆப்ஷன் வந்து லேட்டஸ்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு, இதை டைப் பண்ணிட்டு நான் வேறில் லாகுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ March 5 இன்னைக்கு டேட்டில் எனக்கு கிரியேட் ஆன ஃபைல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லையும், அண்ட் நேற்றைக்கு டேட்டில் கிரியேட் ஆன ஃபைல்லாம் செகண்ட்லையும், இந்த மாதிரி ஃபைல் கிரியேட் அண்ட் மாடிஃபை ஆன டேட் டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணி ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த லாக் டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சில ஃபைல்ஸ் வந்து லாக்னு எண்ட் ஆகுது, சில ஃபைல்ஸ் வந்து GZ அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஆகுது. ஸோ இதில் நம்ம LS கமாண்டில் பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை மட்டும் லிஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் /var லாக் ஃபைலில் எனக்கு லாக் ஃபைல்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் வச்சு அந்த எக்ஸ்டென்ஷனை நான் இங்கே கொடுத்தா போதும். லாக் ஃபைல் மட்டும் வேணும்னா .log அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு லாக் ஃபைல்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். ஸோ நான் இந்த சர்ச் சின்டெக்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா நார்மலாக /var log மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்து லிஸ்ட் பண்ணும். அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த GZ ஃபைல்ஸை நான் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா star.gz அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எனக்கு GZ ஃபைல்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் லிஸ்ட்டும் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். சிபி லினக்ஸ்ல சிபி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் இல்ல டைரக்டரி வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு காப்பி பண்ண முடியும். சிபி அப்படிங்கிறதுக்கு காப்பி அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த கமாண்டோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ என்னோட டெர்மினல்ல கரண்டா வந்து /home techno அப்படிங்கிற பாத்தில் இருக்கேன். இந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்கு. இந்த 3 ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்ல காப்பி பண்றதுக்கு சிபி அப்படின்னு டைப் பண்ணிட்டு file1.txt. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபைல் 1 வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இது வந்து சோர்ஸ், இந்த ஃபைலை தான் வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டெஸ்டினேஷன், எந்த லொக்கேஷனில் நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நான் file1.txt கரண்ட் லொக்கேஷன்ல இருந்து டெஸ்க்டாப் டைரக்டரிக்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஸோ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கும். இப்போ பார்த்தா தெரியும், டெஸ்க்டாப் லொக்கேஷனில் வந்து இந்த ஃபைல் 1 வந்து காப்பி ஆயிடுச்சு. அண்டு
ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு டைரக்டரியை வந்து காப்பி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே TNT1 அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்குது. சேம் சிபி கமாண்ட் கொடுத்துட்டேன், ஸ்பேஸ் விட்டு TNT1 அப்படின்னு கொடுத்துட்டு சோர்ஸ் ஃபைல் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் டெஸ்டினேஷன் வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுத்தா எனக்கு இப்போ வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும். என்னன்னா ஒமிட்டிங் டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனக்ஸில் காப்பி பண்ணுறதுக்கு -R அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஆர் அப்படிங்கிறதுக்கு ரெக்ரசிவ் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது வந்து மேண்டேட்டரி ஃபார் காப்பிங் டைரக்டரிஸ். ஸோ சேம் ஃபைலை வந்து சேம் டைரக்டரி வந்து நான் இப்போ அகைன் காப்பி பண்ணுறேன். பட் இந்த டைம் வந்து -Rங்கிற ஆப்ஷனை மென்ஷன் பண்ணிட்டு TNT அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப் லொகேஷன். ஸோ இது வந்து சோர்ஸு அண்ட் இது வந்து டெஸ்டினேஷன். என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டரும் வந்து காப்பி ஆயிடுச்சு. அண்ட் இதே மாதிரி வேற சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் -V அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஃபைல் 2 வந்து காப்பி பண்றேன். ஸோ இந்த V ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா அவுட்புட் வந்து ஷோ பண்ணும். V அப்படிங்கிறதுக்கு வெர்போஸ் அப்படிங்கிறது மீனிங். ஸோ லைனக்ஸில் V அப்படின்னு எந்தெந்த கமாண்ட்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த கமாண்டோட அவுட்புட்டை வந்து உங்களுக்கு டெர்மினலில் ஷோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபைலை காப்பி பண்ணும்போது V ஆப்ஷன் இல்லாமல் நமக்கு இந்த அவுட்புட் வந்து வரல. இப்போ வந்து அவுட்புட் ஷோ பண்ணுது. அதாவது file2.txt வந்து டெஸ்க்டாப்புக்குள்ள காப்பி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கு -I அப்படிங்கிறதுக்கு இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ சிபி ஸ்பேஸ் விட்டு -I அப்படின்னு கொடுத்துட்டு நான் அகைன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா file2 அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து டெஸ்க்டாப்புங்கிற டைரக்டரிக்குள்ள காப்பி பண்ணிட்டோம். ஸோ சேம் அதே கமெண்ட்டை வந்து -I நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் file2.txt அகைன் நான் வந்து டெஸ்க்டாப்குள்ள காப்பி பண்ணுறேன். பட் ஆல்ரெடி வந்து எனக்கு டெஸ்க்டாப்குள்ள file2 வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் வந்து அங்கே இருக்கு. நான் I ஆப்ஷனோட கொடுக்கும்போது இந்த ஃபைலை ஓவர் ரைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ எனக்கு ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா Y அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணணும். இல்லை எனக்கு ஓவர் ரைட் பண்ண வேணாம் அப்படின்னா Ctrl+C, அதாவது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு C கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன், ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கரண்ட்டாக நம்மளோட லொக்கேஷன்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு காப்பி பண்ணுறதை பார்த்தோம். இப்போ டெஸ்க்டாப் லொக்கேஷன்லேருந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம கரண்ட் டைரக்டரிக்கு காப்பி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படிங்கிற ஃபைல் வந்து இங்கே காப்பி பண்ணோம். கொடுத்துட்டு நான் டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட கரண்ட் லொக்கேஷனில் பேஸ்ட் ஆயிடும். நான் டாட்னு கொடுக்க வேணாம் அப்படின்னா நான் ஃபுல் பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இந்த ஃபுல் பாத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிங்கிள் டாட் மட்டும் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃபைல் நான் கரண்ட்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கனோ அந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணிடும். ஸோ இந்த சிபி கமாண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமாண்டில் பிங் பண்ணுங்க. MV அப்படிங்கிறதுக்கு மூவ் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸ் டெர்மினலில் ஒரு ஃபைலை வந்து ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா MV. இந்த MV கமாண்டை வச்சு நம்மளால ஃபைலோட நேம் வந்து ரீநேமும் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ சின்டெக்ஸ் வைஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைலை மூவ் பண்ணுற சின்டெக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபைலை ரீநேம் பண்ணுற சின்டெக்ஸ் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ MV கமாண்டோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபைலை நான் மூவ் பண்ணுறதுக்கு என்னோட கரண்ட் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட்ஸ்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MV அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எந்த ஃபைலை மூவ் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் 3.txt அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம டெஸ்டினேஷன் லொக்கேஷனை வந்து இங்கே சொல்லணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து நான் இந்த ஃபைலை வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும்.
ஸோ இப்போ நான் அகைன் நான் LSI-L அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தா எனக்கு இந்த 3ங்கிற ஃபைல் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நான் LSI-Lன்னு கொடுத்து டாக்குமெண்ட்குள்ளே கொடுத்தேன்னா அந்த ஃபைல் வந்து அங்கே மூவ் ஆகியிருக்கும். ஸோ அகைன் ரிட்டர்ன் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க 3.txt ஃபைலை நம்மளோட கரண்ட் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MV அப்படின்னு கொடுத்துட்டு சோர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளே இருக்க 3.txt ஃபைலு அண்ட் டெஸ்டினேஷன் வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஒன்று /home techno அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணலாம். இல்லைனா டாட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறது மீனிங். டாட் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அகைன் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளே LSI-Lன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா ஒரு ஃபைலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணும். ஏன்னா அந்த 3.txt ஃபைல் அகைன் நம்ம எங்கேருந்து மூவ் பண்ணோமோ அந்த லொக்கேஷனுக்கே திரும்பி கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். ஸோ இதே மாதிரி டைரக்டரியை மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MV ஸ்பேஸ் டைரக்டரியோட நேம் அந்த டெஸ்டினேஷன் வந்து எந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு டைரக்டரி வந்து கரண்ட் லொக்கேஷன்ல இருந்து டெஸ்டினேஷன் லொக்கேஷனுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த TNTங்கிற டைரக்டரி வந்து இப்போ கரண்ட் லொக்கேஷனில் இல்லை. ஸோ இதே மாதிரி ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MV ஸ்பேஸ் எந்த ஃபைலை ரீநேம் பண்ணணுமோ அதோட நேம் அண்ட் அதே லொக்கேஷனில் புது நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ரீநேம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3.txt ஒரு ஃபைல் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் 4 அப்படின்னு நான் ரீநேம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா MV ஸ்பேஸ் 3.txt அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து பழைய நேமு, புது நேம் வந்து ஃபைல் 4.txt. ஸோ இப்போ நான் LSI-L அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க 3.txt ஃபைல் வந்து ஃபைல் 4 அப்படின்னு ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து வேற ஒரு டெஸ்டினேஷன் லொக்கேஷனுக்கு ரீநேம் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் பண்ண முடியும். அது எப்படின்னா MV ஸ்பேஸ் ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் 4 எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ணணும்னா டெஸ்க்டாப்ல மூவ் பண்ணணும். அதே டைமில் மூவ் ஆகி பேஸ்ட் பண்ணும்போது நேம் வந்து வேற நேமில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்டினேஷன் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் testing.txt அப்படின்னு பேஸ்ட் ஆகிற இடத்துல ரீநேம் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சோர்ஸ் ஃபைல் நேமு அண்ட் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் அண்ட் லொக்கேஷனில் என்ன நேமில் பேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தேன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு testing.txt ஃபைல் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது கிரியேட் ஆகலை, கரண்டாக நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் இந்த ஃபைல் 4 வந்து மூவ் ஆகும்போது டெஸ்டிங்கிற நேமில் ரீநேம் ஆகி மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா IV இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். V ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி I ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேம் ஃபைல் வந்து டெஸ்டினேஷன் லொக்கேஷனில் இருந்தால் இன்ட்ராக்ட் பண்ணும். அதாவது ஓவர் ரைட் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிட்ட கேட்கும். அதையுமே வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் டெஸ்க்டாப்புங்கிற ஒரு லொக்கேஷனில் 1.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. நம்ம இருக்கிறது வந்து /home technoங்கிற பாத்தில் இருக்கும். நான் இந்த பாத்துலையும் வந்து 1.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலை நான் டெஸ்க்டாப்குள்ளே மூவ் பண்ணும்போது -i அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நான் மூவ் பண்ணேன்னா ஸோ ஆல்ரெடி ஃபைல் இருக்கு, ஓவர் ரைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஒய் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்கணும். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+C கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஸோ அதே மாதிரி V ஆப்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஃபைல் 3 வந்து நாங்கள் மூவ் பண்ணுறேன். டாக்குமெண்ட்ஸ்குள்ளே மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் 3 வந்து டாக்குமெண்ட்ஸ் டைரக்டரிக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு. அந்த அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு.
ஆர்எம் லைனக்ஸ் டெர்மினலில் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம். இந்த ஆர்எம் அப்படிங்கிறதுக்கு ரிமூவ் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த கமாண்டோட சின்டெக்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்எம் கமாண்டை டெர்மினலில் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலையோ இல்லை டைரக்டரியோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா யோசிச்சு டெலிட் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டெர்மினலில் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் அந்த ஃபைலை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. நம்மளோட /home/techno அப்படிங்கிற பாத்தில் one.txt ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்எம் கமாண்டை கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைலோட நேம் மென்ஷன் பண்ணால் போதும், எனக்கு இந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கு. இந்த டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்எம் ஸ்பேஸ் விட்டு ஆக்சுவலாக நான் இப்போ ஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டைரக்டரி ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஆர் கொடுக்காம இப்போ நமக்கு ரிமூவ் பண்ணால் என்ன எரர் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டெஸ்ட் இஸ் ஏ டைரக்டரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரர் சொல்லுது. ஸோ இப்போ இந்த டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆர்எம் ஸ்பேஸ் விட்டு -r அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஸ்பேஸ் விட்டு நம்ம எந்த டைரக்டரி டெலிட் பண்ணுமோ அந்த டைரக்டரியோட நேம் கொடுத்து என்டர் கொடுத்தா நமக்கு அந்த டைரக்டரியும் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் -lன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட one.txt ஃபைலும் காணும், அந்த டெஸ்ட்டுங்கிற டைரக்டரியும் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து வேற ஒரு பாத்தில் இருக்க டைரக்டரியோ இல்லை ஃபைலையோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் ஸ்பேஸ் விட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெம்ப் டைரக்டரியில் இருக்க ஒரு டைரக்டரி டெம்ப் டைரக்டரியே ரிமூவ் பண்ணிடக்கூடாது. டெம்ப் டைரக்டரிக்குள்ள நான் ஒரு டைரக்டரி வச்சிருக்கேன், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்எம் ஸ்பேஸ் -r கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஸோ டெம்பில் நான் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரி வச்சிருக்கேன். ஸோ இந்த டைரக்டரியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து டெம்பை டெலிட் பண்ணிடாது, ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டுங்கிற டைரக்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ நான் -lன்னு கொடுத்து டெம்ப் டைரக்டரியை பார்த்தேன்னா ஸோ அதில் இருக்க டெஸ்ட் டைரக்டரி வந்து ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான கமாண்ட் தான். பட் ஒன்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெலிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்க. RMDIR ரிமூவ் டைரக்டரி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணா லைனக்ஸ் டெர்மினலில் எம்டியாக இருக்க டைரக்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் -r இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா -r அப்படிங்கிற கமெண்ட் வச்சு டைரக்டரி ரிமூவ் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த கமெண்ட் வந்து எம்டி டைரக்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் எனக்கு டிஎன்டின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அந்த டைரக்டரிக்குள்ளே TNT2 3 அப்படின்னு நிறைய சப் டைரக்டரிஸ் இருக்குது. ஸோ நான் இதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு என்ன எரர் சொல்லுதுன்னு பாருங்கள். RMDIR ஃபெயில்டு டு ரிமூவ் டெஸ்க்டாப் TNT1 டைரக்டரி நாட் எம்டி அப்படிங்கிற மாதிரி எரர் சொல்லுது. ஸோ இது வந்து எம்டியாக இருக்க டைரக்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து test1 அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எம்டி டைரக்டரி இப்போ தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் டெலிட் பண்ணேன், எனக்கு எந்த எரருமே சொல்லாமல் டெலிட் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கமாண்ட். இதில் வேறு எந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ grep லைனக்ஸ் டெர்மினலில் ஒரு ஃபைலில் இருக்க பர்டிகுலர் வேர்டை பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி அந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா grep. ஸோ இந்த grep கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபைலை வந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் அந்த கமாண்டோட சின்டாக்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு filter.txt அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இந்த ஃபைலில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 9 லைன்ஸில் எனக்கு இந்த யூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற லைன், அதாவது யூ அப்படிங்கிற வேர்டில் எந்தெந்த லைன்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அந்த லைன்ஸ் வந்து எனக்கு வந்து grep பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அதாவது சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா grep அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன வேர்டை சர்ச் பண்ணணுமோ அந்த வேர்டை கொடுத்துட்டு ஸோ எந்த ஃபைலில் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஸோ நமக்கு அந்த லைனை ஃபுல்லாக வந்து இந்த grep கமாண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் வந்து நம்மளோட விண்டோஸில் வந்து நோட்பேட் ஃபைலில் வந்து Ctrl+Fன்னு கொடுத்து ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் லைனக்ஸ் டெர்மினலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைன் நம்பரோட எனக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்னா grep -n அப்படின்னு கொடுத்து ஸோ எந்த வேர்டை சர்ச் பண்ணணும் அந்த வேர்டை கொடுத்துட்டு அண்டு எந்த ஃபைலில் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம்னா உங்களுக்கு ஸோ 5th லைனும் 9th லைனும் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிற வேர்டை வந்து கண்டெயின் பண்ணுற லைன்ஸ். அண்ட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் -c அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கவுண்ட் சொல்லும். ஸோ யூ அப்படிங்கிற வேர்டு வந்து எத்தனை டைம் வந்து இந்த ஃபைலில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணும்.
ஸோ 2 டைம்ஸ். இப்போ நமக்கு ப்ரீவியஸ் அவுட்புட்டில் பார்த்தா தெரியும் 2 லைனில் தான் யூ அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட், ஸோ 4 இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 and 4. ஸோ அதையுமே கூட வியூ பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஃபில்டர் டாட் டெக்ஸ்ட். ஸோ லைன் 1ல் 3ல் 5ல் அண்ட் 7ல் டெக்ஸ்ட்டுங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஐஃபன் வி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இல்லாத லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றதா அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எந்த வேர்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணுமோ அந்த வேர்டை சொல்லிட்டு ஃபில்டர் டாட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபைலில் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேர்டு இல்லாத லைன்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ இதில் அவுட்புட்டில் வந்திருக்க எந்த லைன்லையுமே டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கண்டெயின் பண்ணியிருக்காது. அண்ட் இந்த grep கமாண்டை வந்து ஜென்ரிக்காக வந்து காமன் கமாண்டாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதர் கமாண்ட்ஸ் கூடவும் மெர்ஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்எஸ் கமாண்ட் நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகுது. இதில் நான் grep கமாண்டை யூஸ் பண்ணி என்னால் டாட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ண முடியும், இல்லைனா நேமை வச்சு நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டெஸ்க்டாப் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஷோ பண்ணணும் அப்படின்னா, அதாவது எல்எஸோட அவுட்புட்டில் வெறும் டெஸ்க்டாப் அப்படிங்கிற டைரக்டரி மட்டும் ஷோ பண்ணணும், மற்ற எந்த டைரக்டரியும் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா எல்எஸ் ஸ்பேஸ் -Lன்னு கொடுத்துட்டு பைப் சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து பைப். ஸோ உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் கீழே வந்து ஜென்ரலாக வந்து எல்லா கீபோர்ட்லையும் இருக்கும். இப்போ நான் grep அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு டெஸ்க்டாப்ங்கிற டைரக்டரி மட்டும் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸ் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா grep கமாண்டை வந்து நம்மளால கம்பைன் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஹெட், லைனக்ஸில் ஹெட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி டெர்மினலில் ஒரு ஃபைலில் இருக்க ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸை மட்டும் ஷோ பண்ண வைக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைலில் வந்து மொத்தம் ஒரு 20 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 லைனில் ஒரு ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணால் நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் டெம்ப் டைரக்டரியில் வந்து new.txt ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைலில் இருக்க ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸை மட்டும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் வியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு டோட்டலாக 20 லைன்ஸ் இருக்கு இந்த ஃபைலில். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸை மட்டும் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு /tmp அந்த பாத், இந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணி ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு கஸ்டமைஸ்டாக எனக்கு 10 லைன்ஸ் வேணாம், 5 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட் -n கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணால் 5 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பாத்தை மென்ஷன் பண்ணி ஃபைலோட நேம் கொடுத்தா 5 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட் தான். ஸோ ஒரு 100 லைன் இருக்க ஒரு லைனில் ஒரு ஃபைலில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 10 லைன்ஸ் இல்லை 20 லைன்ஸ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த n ஆப்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்பெசிஃபைடாக எத்தனை லைன் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியும். டெயில், லைனக்ஸ் டெர்மினலில் டெயில் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலில் இருக்க லாஸ்ட் 10 லைனை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும், அதாவது டெர்மினலில் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்னோட டெம்ப் டைரக்டரியில் new.txt ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் லாஸ்ட் 10 லைன்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டெயில் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைலோட பாத் அண்ட் ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் 10 லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தா தெரியும் 20 லைன்ஸில்
எனக்கு லாஸ்ட் 10 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதில் ஸ்பெசிஃபைடாக 5 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் tail -n 5 ஸ்பேஸ் விட்டு நம்ம எந்த ஃபைலை வியூ பண்ணுவோம் அந்த ஃபைலோட பாத் அண்ட் நேம் மென்ஷன் பண்ணி என்டர் கொடுத்தா நமக்கு லாஸ்ட் 5 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். அண்ட் இந்த டெய்ல் கமாண்டில் இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப். இந்த எஃப் ஆப்ஷனை நம்ம லாக் ஃபைல்ஸ்லாம் வியூ பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகாது. இந்த எஃப் ஆப்ஷனை கொடுத்து நம்ம அந்த ஃபைல் பார்த்து மென்ஷன் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகாது. அண்ட் இதில் லாக் அப்டேட் ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பண்ட் ஆகி ஷோ ஆகிட்டே இருக்கும். நியூ லாக்ஸும் வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், செஷன் 11 அப்படிங்கிற ஒரு புது செஷன் வந்து எஸ்எஸ்ஹெச்சில் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த லாக் வந்து இதில் எனக்கு அப்டேட் பண்ணுது. ஸோ இந்த எஃப் ஆப்ஷன் வந்து நீங்கள் லாகெல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சி கொடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும். மேன் அப்படிங்கிறதுக்கு மேனுவல் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸ் டெர்மினலில் மேன் கமாண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா கமாண்டோட மேனுவல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கமாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் பேஜ் இருக்கும். அந்த மேனுவல் பேஜில் அந்த ஒவ்வொரு கமாண்டுக்கும் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் அந்த கமாண்டை ரைட் பண்ண ரைட்டர் யார், அண்டு அந்த கமாண்டோட சின்டெக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெர்மினலில் எல்எஸ் கமாண்டோட மேனுவல் பார்க்கணும் அப்படின்னா நான் மேன் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு எல்எஸ் கமாண்டோட மேனுவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இந்த கமாண்டோட சின்டெக்ஸு அண்ட் இந்த கமாண்டை என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ எனக்கு அடுத்தடுத்த பேஜ் போகணும் அப்படின்னா நான் என்டர் கொடுத்தேன்னா வரிசையாக பேஜ் மாதிரி ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த மேனுவல்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா கியூவை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ எல்லா கமாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸில் ஒரு மேனுவல் பேஜோட தான் வரும். ஸோ எல்லா கமாண்டோட சின்டெக்ஸுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இந்த மேன் கமாண்டை யூஸ் பண்ணி மேனுவலை படித்து பார்த்துக்கணும். ஹிஸ்ட்ரி. லைனக்ஸ் டெர்மினலில் நம்ம ப்ரீவியஸாக என்னென்ன கமாண்ட்லாம் ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த எல்லா கமெண்டோட ஹிஸ்ட்ரியும் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணால் நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினலில் இப்போ வரைக்கும் 420 கமெண்ட் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம கிரப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபில்டர் கூட பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேன் கமெண்ட் வந்து எத்தனை இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணணும்னா மேன் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ நான் வந்து 2 டைம் வந்து மேன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கமெண்டில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 419 இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஸ்பேஸ் எல்எஸ். இந்த கமெண்ட் அகைன் நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மேன் ஸ்பேஸ் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தா ரன் ஆயிரும். பட் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து அந்த கமாண்டோட ரன் பண்ண நம்பர் 419 அதை கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு அகைன் வந்து சேம் கமாண்ட் வந்து ரிப்பீட்டடாக ரன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்மளால் ஹிஸ்ட்ரி கமாண்ட் வந்து ரிப்பீட்டாக அகைன் வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PWD கமெண்ட் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் வந்து நான் PWD கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்துட்டு 385 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு PWD கமாண்ட் வந்து ரன் ஆயிடும். கிளியர் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் டெர்மினலில் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி -L அப்படின்னு கொடுக்குறேன் அண்டு எல்எஸ் மட்டும் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குப்பையாக இருக்குது.
ஸோ நான் இதை அகைன் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் கிளியர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கிளியர் ஆயிடும். மீன்ஸ் டெலீட் ஆகாது, அந்த ஸ்க்ரீன் வந்து மேலே ஸ்க்ரோல் ஆயிடும். ஸோ இந்த கிளியருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு எல் ப்ரெஸ் பண்ணால் கூட கிளியர் ஸ்க்ரீனோட ஷார்ட்கட் தான். இந்த கமாண்டோட நம்மளோட சாப்டர் 1 வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த சாப்டரில் இது வரைக்கும் நம்ம லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, அதோட கோர் காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அண்ட் பேசிக்கான ஒரு 16 கமாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2. இதில் வந்து அட்வான்ஸ்டான லைனக்ஸ் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.